என்னைக்கு நம்ம ரீஸ்டார்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோமோ அன்னைக்கு வந்து மார்னிங்லேருந்து இல்லை, முன்னாடி நாள்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். சில சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணணும். லைக் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் செஞ்சு வச்சுக்கணுங்க. நம்ம வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம், என்ன லன்ச் பண்ணுறோம், என்ன டின்னர் பண்ண போகிறோம் அப்படின்னு. லைக் எனி அதர் விமன் இல்லை, மார்னிங் எழுந்த உடனே கிச்சன்லேருந்து தான் பெரும்பாலும் நம்மளோட டேயை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அது முக்கியமாக குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ருட்டீன் வந்து இருக்கும். அண்ட் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு கண்மூடித்தனமாக இல்லை நம்ம வந்து அடுத்த ஒரு விளாகரை ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்து நம்மளோட லைஃப் ஸ்டைலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம செட் பண்ண முடியாது. நம்மளோட ருட்டீனும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இதில் நம்மளும் கொஞ்சம் நமக்காகவும் டைம் வந்து எடுத்துக்கணும். காலம்பரம் தூங்கி எழுந்தாலே இல்லை, அப்படியே கிச்சன்ல போய் நிற்கும் போது எரிச்சலா வரும். ஏண்டா இதுக்கு தான் பிறந்தோமாங்கிற மாதிரி கூட உங்களுக்கு கூட தோணி இருக்கலாம். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், எழுந்துட்டு ஃப்ரெஷ்னப் ஆயிட்டு உடனே வந்து கிச்சனுக்கு போய் கிச்சன் முகத்துல முழிக்கிறது இல்லைங்க. நான் போயிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் வந்து பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இல்லை ஐ ரைட் டவுன். அது ஒரு நாள் வந்து அது பேர் வந்து மார்னிங் பேஜஸ் அப்படிம்பாங்க. சம்டைம்ஸ் அது வந்து டைம் இருந்ததுன்னா எழுதுவேன். இல்லை ஐ ரீட் ஃபார் 10-15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே வருது. என்னோட மார்னிங் ருட்டீன் பார்த்தீங்கன்னா எந்த ஃபேன்சியும் கிடையாதுங்க. என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வேலை வந்து செஞ்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லைக் பிடிச்ச விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எழுந்த உடனே நம்ம கிச்சனில் வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் வந்து மெடிடேஷன் வந்து பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் என் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். மெடிடேஷன் பண்ணல, அந்த ப்ராக்டிஸில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து டேரோ அப்புறம் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து செய்ய முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் வந்து என்ன ஆனாலும் இல்லை, மெடிடேஷன் இஸ் அ மஸ்ட். அதை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய டேயை வந்து ஆஸ் யூஷுவல் லைக் எனி அதர் விமன் இல்லை கிச்சன்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளை நம்பி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கும் சேர்த்து பீயிங் எ விமன் இல்லை நம்ம செஞ்சு தான் ஆகணும். என்னைக்கு வந்து ஷெடியூல் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்பிளாக தான் சமைப்பேங்க. அதுக்காக சில ரெசிபீஸ் எல்லாம் வச்சுருக்கேன், சட்டு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடுற மாதிரி. ஸ்கூல் கோயிங் கிட் வந்து வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கரெக்டான ஷெடியூலில் வந்து இருப்போம். சீக்கிரமாக எழுந்துப்போம், சீக்கிரமாக சமைச்சிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன குக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கார்ன் பெப்பர் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ லன்ச் இஸ் சார்ட்டட் அண்ட் குழந்தைக்கு வந்து ஸ்நாக்ஸில் மாதுளப்பழம் வந்து வச்சுருக்கேன். எனக்காகவும் அப்பாக்காகவும் மட்டும் லஞ்சுக்காக ஃப்ரூட் ரைத்தா வந்து நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாய் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. நான் வந்து டீ வந்து போடுறேங்க. அவன் கிளம்புற வரைக்கும் நான் வந்து டீ கூட குடிக்க மாட்டேன். ஸோ ஹாட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் வந்து போட்டு பெப்பர் அண்ட் டர்மரிக் போட்டு முதல்ல நான் குடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா இல்லை 1 ஹவருக்கு அப்புறமா டீ வந்து எடுத்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து எனக்கு வந்து குடிக்கணும். டீ வந்து அவசரமாக வந்து குடிக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து திரும்பவும் படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த புக் பார்த்திங்கன்னா 2021 வந்து நான் படிச்சிருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான புக். என்ன புக் அப்படின்னா ஹவு டு ஹீல் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டிப்ரெஷன் when no one else can. ரொம்ப அழகான புக்குங்க. ஸோ இதில் வந்து அவங்களோட ஸ்டோரி, டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் லைக் இஎஃப்டி மெத்தட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளையே வந்து ஹீல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த புக் பற்றி நான் வந்து விரிவாக இல்லை, இதுலேருந்து நிறையா டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு கம்மிங் vlogsல வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ தட் எதுவும் தப்பாக நான் சொல்லிடக்கூடாதுல்ல. ஸோ நான் ஒன்ஸ் மோர் வந்து இந்த புக்கை வந்து ரீட் பண்ணுறேன். அண்ட் எப்போல்லாம் நம்ம சேடாக ஆகிறோமோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை எடுத்து நான் வந்து படிப்பேன். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ.
லஞ்ச் வந்து செஞ்சு கொடுத்து பையனை ஸ்கூலுக்கு அமிச்சதுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் நான் எனக்காகவும் அப்பாக்காகவும் செஞ்சிடுவேன். அவருக்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். ஈவினிங் வரைக்கும் வி ஹாவ் டைம் ஃபார் அவர் செல்ஸ். ஸோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், குளிச்சுட்டு நான் வந்து பூஜை வந்து செய்வேன். பூஜை இல்லை நாம ஸ்மரணம் வந்து செய்வேன், நாம ஜபம் வந்து செய்வேன். அது செய்வேன். இல்லை அஷ்டோத்திரம் வந்து படிப்பேன். ஸோ அதை வந்து இன்னைக்கு அஷ்டோத்திரம் வந்து படித்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து செஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து நமக்காக தான் டைம் எடுத்துக்க போகிறோம். நம்மளோட ருட்டீனை வந்து ரீசெட் வந்து பண்ணுறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் என்னோட ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆஃப்டர் 10:30 வந்து நான் என்னோட சேனலுக்காகவும் நான் வந்து ஒர்க் பண்ணணும். மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போ தான் இல்லை ஆங்கிளாக நான் வச்சு எடுத்து அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு முழுமையாக ஒரு வீடியோ அழகாக வந்து பார்க்க முடியும். அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து எல்லாமே வந்து மார்னிங்லேருந்து நான் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். சைமல்டேனியஸ்லி இல்லை என்னோட ஒர்க் ப்ளஸ் என்னோட வந்து பர்சனல் வேலையை ப்ரொஃபஷனல் வேலையோட சேர்த்து நான் வந்து பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இட் ஆல் டிபெண்ட்ஸ் இல்லை நம்ம வந்து எந்த ப்ரொஃபஷனில் இருக்கோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் 10-10:30 அழகா வந்து ரெடி ஆயிடுங்க. எல்லா வேலையும் வந்து சார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இல்லை எவ்ரி டே வந்து லாண்ட்ரி பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அப்படி வந்து பண்ணாலும் இல்லை, நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களையும் வந்து கொஞ்சம் நீங்க கொஞ்சம் வந்து துணியை துவைங்க, நான் உணர்த்துறேன், இல்லை நீங்கள் வந்து துணி துவைச்சு லைக் நான் மிஷினில் போட்டுடுறேன், நீங்கள் உணர்த்திடுங்க அப்படின்னு நம்ம குழந்தைய சொல்லலாம். இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள வந்து சொல்லலாம். அந்த மாதிரி இல்லை நம்ம எல்லாத்தையும் நம்மளே வந்து செய்யாமல் அப்படி பண்ணோம் அப்படின்னா டயர்ட் ஆகிடுவோம். நம்ம வந்து நம்மளோட ஒர்க்குக்காக நம்ம வந்து டயத்தை வந்து கொடுக்க முடியாது. ஸோ அவுட் சோர்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்பர் இருக்காங்க பண்ணுவாங்க அப்படின்னா தட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து மற்றவங்க கிட்டேயும், ஏன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா அதுதான் எல்லாரும் ஒர்க் பண்ணணும், நாட் ஒன்லி ஜஸ்ட் விமன் ஒர்க்கிங் அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து துணி கொஞ்சம் உணர்த்துடா அப்படின்னு வந்து சொல்லுவேன். அவன் வந்து எனக்கு அந்த ஹெல்ப் வந்து செஞ்சு கொடுப்பான். துணியை வந்து உணர்த்திடுவான், நான் வந்து துவச்சி வச்சிடுவேன், அவன் வந்து உணர்த்துவான். ஸோ அப்புறம் குழந்தைய வந்து ஸ்கூல்லேருந்து சம்டைம்ஸ் நான் உணர்த்திட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு வந்து சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து அப்படிதான் நானும் வந்து யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு இருக்கேன். அண்ட் அப்படிதான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பதான் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கும் வீட்டில் வந்து வேலை செய்யறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நடுப்புற வந்து வீடியோஸே நான் வந்து கொடுக்கல, முக்கியமா இந்த சேனல்ல. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஒண்ணு இந்த சேனல் மானிட்டைஸ் ஆகல. மானிட்டைஸ் ஆகாம நம்ம வந்து வீடியோ கொடுக்கறதுக்கு அந்த மோட்டிவேஷன் வேணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஜான்வரி 1 நான் டிராவல் வந்து பண்றேன். பொங்கல்லையும் டிராவல் பண்ணேன், ஜான்வரிலையும் டிராவல் பண்ணியிருந்தேன். ஸோ டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில ரியலைசேஷன்ஸ்லாம் வந்து ஆகுது. டெஃபினட்டா இல்லை, நல்லா தான் இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்ம வந்து சந்தோஷமா வச்சுக்கணும். ஸோ அவங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா ஐ வாஸ் லைக் ட்ராவலிங் ஃபார் 8 days. 8 days வந்து எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நார்த் இந்தியா போனதுனால ட்ரெயின்லயே 2 நாள் போச்சு, ட்ரெயின்லயே 2 நாள் வந்தது. ஃப்ளைட்ல வந்து போல, ஏன்னா எங்க அப்பாவால பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பிரீத்திங் இஷ்யூஸ் ஆயிடுமோ, எனக்கு வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ட்ரெயின் தான் வேணும் அப்படின்னாரு. ஸோ டியூ டு த சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் பீப்புள் அரவுண்ட் அஸ் நம்ம வந்து ருட்டீன் வந்து நம்மளோட ருட்டீன் மாறி போயிடுச்சு அப்படின்னா அந்த ருட்டீன்ல திரும்ப வரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து பிளான் பண்ணணும். பிளானே பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும், அப்புறமா அதை எக்ஸிக்யூட் வந்து பண்ணணும். ஸோ நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். 10-10:30 இல்லை லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே முடிச்சு அப்பாவுக்கும் கொடுத்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு சுவாமிக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கேற்றி, ஏன்னா எங்கள் அம்மா 2 வேளை வந்து வழக்கேற்றுவாங்க, காலம்பரை அண்ட் சாயங்காலம். அதை வந்து நானும் என்னோட லைஃப்ல வந்து கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளோட 2 சேனல் வந்து இருக்கு. ஸோ இந்த 2 சேனலுக்கு வந்து நான் என்னோட ஒர்க்கா நினைக்கிறேன். அதுதான் என்னோட ஒர்க். பிகாஸ் ஐ ஏர்ன் மணி த்ரூ இட். இதுதான் எனக்கு சோறு போடுது. யூடியூப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்.
அதை நான் செய்யாமல் மற்ற வேலையே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வீட்டிலேருந்து செய்யும் போது இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். ஆஃபீஸ் போறவங்க கூட இல்லை, நான் ஆஃபீஸ் போறேன்னு வந்து கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கும்போது இல்லை, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணி சம்பாதிச்சா கூட இல்லை, அந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அப்பதான் மேல் வீட்டில் கூப்பிடுவாங்க, சைட்லேருந்து கூப்பிடுவாங்க, அப்பா கூப்பிடுவாங்க, பையன் வீட்டில் இருந்தா பையன் கூப்பிடுவான். ஸோ டிஃபிகல்ட் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். வீட்லேருந்து யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டிஃபிகல்ட்டி தெரியும். வீட்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சேம் அந்த டிஃபிகல்ட்டி வந்து அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரியும். ஸோ என்னோட இந்த 2 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நான் சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கேங்க. 2 சேனலுக்குமே வந்து சைமல்டேனியஸாக வீடியோ வந்து மாற்றி மாற்றி வரணும். அந்த சேனலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு இந்த சேனலை விட்டுறக்கூடாது. தட் இஸ் மை மெயின் சேனல் மெட்ராஸ் மோமா டியூட்டி. அண்ட் பாசிட்டிவிட்டி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா தட்ஸ் மை பேபி. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தாய்க்கு வந்து எது ரொம்ப சின்னதோ அது மேலே பாசம் அதிகம். பிகாஸ் அதுக்கு வந்து கவனிப்பு வந்து அதிகமாக தேவைப்படும் குழந்தையா இருக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து இந்த சோனியாஸ் பாசிட்டிவிட்டி ப்ராஜெக்ட், சோனியாஸ் பிபியை வந்து நான் அப்படிதான் வந்து பார்க்குறேன். எனக்கு இந்த சேனல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இப்போதான் அது பிறந்திருக்கு. இட் நீட்ஸ் மை லாட் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ இந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஈக்குவலி அந்த சேனல் வந்து எனக்கு பணம் கொடுக்குற சேனல். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் விச் ஐ கிவ் இல்லை, ஐ என்ஜாய். ஸோ ரெண்டுமே ஆனால் செய்யணும். நான் வந்து இந்த சேனலுக்கு சோனியாஸ் பிபிக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் வீடியோஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறேன். டெய்லி வீடியோ இல்லாட்டினாலும் வீக்லி த்ரைஸ் கொடுங்க சோனியா அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், த்ரைஸ் கொடுக்கணுங்கிற ஆசை தான். வீக்லி ட்வைஸ் கொடுத்தாலும் மந்த்லி பார்த்தீங்கன்னா 8 வீடியோஸ் வரும். ஆனால் மந்த்லி 10 வீடியோஸ் வந்து இந்த சேனலில் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். ஏதாவது ஒரு வீக் வந்து நம்ம ரொம்ப வெட்டியாக இருப்போம் பாருங்கள், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளை நிம்மதியாக விட்டுடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து வீக்லி 3 வீடியோஸ் கூட வந்து கொடுத்துடலாம். ஸோ என்னோட பிளான் அட்லீஸ்ட் இல்லை நம்ம வந்து வீக்லி ட்வைஸ் அண்ட் மந்த்லி 8 வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளானை பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் ஃபெப், மார்ச், ஏப்ரல், அடுத்த ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து ஐ ஹாவ் டு ஸ்டிக் டு திஸ் பிளான். அண்ட் இந்த சேனலில் வந்து ஷார்ட்ஸும் வந்து கொடுக்கணும். ஷார்ட்ஸில் வந்து 2 ஷார்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். 2 வீடியோ, 2 லாங் வீடியோ அண்ட் 2 ஷார்ட்ஸ். அதே மாதிரி என்னோட மெயின் சேனல் மெட்ராஸ் மோமா டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 மெயின் வீடியோ அண்ட் 2 ஷார்ட்ஸ். ஸோ மொத்தத்தில் ஒரு வாரத்தில் நான் 4 வீடியோஸ் வந்து கொடுக்கணும். 4 வீடியோ 4 ஷார்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி தான் நான் வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் see எப்படி வருது அப்படின்னு. 8 வீடியோஸ் டோட்டலி இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு 10 வீடியோ கொடுத்தாதான் இல்லை சேனல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து யூடியூப் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல பூஸ்டப் வந்து பண்ணும். அண்ட் அகெயின் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூட்டி இருந்தால் தான் பார்க்கணுங்கிற அந்த ஆசையும் வந்து வரும். ஸோ ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சேனல், நானும் எவ்வளோ சேனல்ஸ் வந்து ஃபாலோ அப் வந்து பண்ணுறேன். எனக்கும் என்டர்டைன் தேவை. சில நேரங்களில் வந்து ரிசர்ச் பண்ணுவேன், உட்காந்து புது புது ரெசிபீஸ் வந்து எடுப்பேன். அண்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிக்கிறது, நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் தேவை. அது ஒரு நாள் வந்து டோட்டலாக டெடிகேட் பண்ணணும். ஐ திங்க் அது வந்து சாய்நரன் வந்து என் பையன் வந்து என்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறானோ வீக் டேஸில் தான் அதுக்கு வந்து நான் டைம் தரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். எஸ், ஐ திங்க் இல்லை மண்டே வந்து நான் ரிசர்ச் டேன்னு வச்சுருக்கேன். ஸோ தட் இல்லை நான் வந்து மற்றதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும். லைக் என்ன வீடியோஸ் கொடுக்கலாம், என்ன கண்டென்ட் வந்து கொடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது இல்லை பிளானிங் ஒரு டே கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம தான் எல்லாத்துலேயும் பண்ணோம். அண்ட் ஜங்க் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தோம் அப்படின்னு வந்து இருக்கக்கூடாது. எவ்ரி கான்டென்ட் இல்லை வர்த்தாக இருக்கணும். நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் டைம் எடுத்து என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நல்ல வர்த்தியாக இருக்கணும். ஸோ ஐ திங்க் இல்லை இந்த சேனலுக்கு வந்து இந்த சேனலுக்கும் ரிசர்ச் பண்ணணும், அந்த சேனலுக்கும் ரிசர்ச் பண்ணணும். ஸோ ரிசர்ச் டே பார்த்தீங்கன்னா ஐ எம் பிளானிங் இட் ஆன் மண்டே. ஸோ மண்டே வந்து பிளான்
பிளானிங் டே அன்னைக்கு. ஓகேவா? எஸ், இதுதான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனில் என்ன எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அண்ட் என்னைக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேனோ அன்றைக்கி எடிட்டிங் வந்து பண்ண முடியாது, அதுவும் இருக்குது. அதுக்கும் டைம் ஆகும். ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும், ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும், அப்லோடிங்கில் போட்டு அதை ஸ்கெடியூல் பண்ணுறது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஆகுது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட இன்டர்நெட் வந்து என்ன ஸ்பீடில் இருக்குங்கிறத பொறுத்து தான் இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதுதான் ரீசெட் வந்து பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see. அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃபேக்ட் கேட்டிருந்தாங்க, ஒர்க் ஷாப்ஸ்லாம் நீங்கள் வந்து முன்னாடி கொடுத்துருந்தீங்க, இப்போ கொடுக்கறது இல்லை. ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து கோல் செட்டிங்கில் வந்து வச்சுருக்கேன், ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். அண்ட் நான் வந்து இப்போது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாஷிக் ரீடிங்ஸ் வந்து பண்ணணும். அதை பற்றிலாம் நான் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். அண்ட் இப்போ நான் ஒரு புக் படித்தேன்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி நிறையா புக்ஸோட கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு ரீசெட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்த வந்து நம்ம ரீசெட் வந்து பண்ணணுங்க. என்னைக்கெல்லாம் நீங்கள் ரீசெட்டிங் டே அப்படின்னு நினச்சி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது ஃபிசிக்கல் ரீசெட் வந்து கண்டிப்பாக பண்ணணும். திஸ் இஸ் ஆல் மென்டல் ரீசெட். மென்டலாக நம்ம வந்து பிளான் பண்ணுறது. ஃபிசிக்கல் ரீசெட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த என்னோட டேபிள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை வெரி வெரி ஹாப்பி பிளேஸ். நான் இங்கே உட்காந்து தான் எடிட்டிங் பண்ணுறேன், இங்கே உட்காந்து தான் புக்ஸ் படிப்பேன். அண்ட் ஐ லவ் திஸ் பிளேஸ். இங்கே உட்காந்து நான் எழுதுவேன். ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் நிறையா ப்ரீவியஸ்லி. ஸோ இந்த இடம் வந்து அப்பப்போ பார்த்திங்கன்னா நிறையா நல்ல லாங் டேபிளாக இருக்கிறதுனால அது மேலே வந்து மற்ற சாமான எல்லாரும் வீடு மாதிரி என்னோட வீட்லேயும் அதுதான் நடக்குது. ஸோ லெட்ஸ் ஃபிசிக்கலி ரீசெட். வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லை, அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணுறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எது தேவையில்லையோ, தேவையில்லாத பொருளை வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கவே தேவையில்லை. அது ப்ளஸ் உடஞ்ச பொருள் நம்ம வந்து யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம கொடுத்துடலாம். இல்லை உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து டிஸ்கார்ட் வந்து பண்ணி தான் ஆகணும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி வந்து வீட்டில் வந்து சேரும். அதுக்கு தான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணணும். அண்ட் ரொம்ப பெருசாக வந்து அப்படியே ஃபுல் க்ளீனிங், டீப் க்ளீனிங் இல்லை, அது என்னைக்காவது நம்ம வந்து பண்ணலாம். ஆனால் டெய்லியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்த வந்து நம்ம ஸ்பேஸை வந்து க்ளீன் பண்ணோம், கிளியர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது மைண்டுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து தருங்க. மைண்டே உங்களுக்கு வந்து கிளியர் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான தாட்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். என்னைக்கெலாம் வந்து கிளியர் பண்ணுறோமோ ஃப்ரெஷ் தாட்ஸ் அண்ட் நல்ல க்ரியேட்டிவிட்டி வந்து பிறக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்து 10 to 6 நம்மளோட சேனலுக்காக எப்படி வந்து டெடிகேட் பண்ணலாம், டைம் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பிளானிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ லெட்ஸ் see. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிங் பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜேர்னலிங் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேர்னலிங் இஸ் ஆல்சோ இல்லை வே ஆஃப் வெண்ட் அவுட். நம்ம வந்து எப்படி கிளியர் பண்ணுறோமோ, இப்போ ஸ்பேஸ் வந்து கிளியர் பண்ணுறதுனால மைண்டு கிளியர் ஆகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜேர்னலிங்கில் வந்து நீங்கள் எழுத்து மூலமாகவும் நீங்கள் வந்து செய்யும்போது வெண்ட் அவுட் பண்ணும்போது மைண்ட் வந்து நல்லா கிளியர் ஆகும், புது தாட்ஸ் வரும், புது க்ரியேட்டிவிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஆல் திஸ் ஆர் ஸோ மச் இன்டர் கனெக்டடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஜேர்னலிங் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கைண்ட் ஆஃப் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ
மேக் ஷோர் இல்லை ஒரு ஒர்க்குக்கு நம்ம வந்து 7 to 8 hours வந்து கொடுக்கும்போது டெடிக்கேட்டடாக ஆரம்பத்தில் வந்து தேவை. அது கொடுத்தாதான் இல்லை அந்த பிஸ்னஸ் இல்லை அந்த ஒர்க் வந்து க்ரோ ஆகும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் நமக்காகவும் சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாக்கி நேரம் நமக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye bye, take care. I wish you very all the best.